தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் அரசு. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். தொகுதி மறுவரையறை மசோதா குறித்து பரிசீலிக்க வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் விஜய் கடிதம். புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் 75% திமுக ஆட்சியில் முடிக்கப்பட்டவை என முன்னாள் அமைச்சர் TRB ராஜா அறிவிப்பு. ஒப்பந்தம் செய்து கொண்ட நிறுவனங்களின் பட்டியலை ஊடகங்களுக்கு வெளியிட வேண்டும் என வலியுறுத்தல். உத்தரகாண்டில் சுரங்கப்பாதையில் தண்ணீர் புகுந்து தொழிலாளர்கள் 6 பேர் உயிரிழப்பு. சுரங்கத்தில் சிக்கியுள்ள தொழிலாளர்களை மீட்க மீட்புக் குழுவினர் தீவிரம். ஹார்மூஸ் நீரிணையை கடந்து சென்ற ஐக்கிய அமீரகத்தின் 2 கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல். ஈரானுக்கு ஐக்கிய அமீரகம் கண்டனம். திண்டுக்கல்லில் நடைபெற்ற 10வது TNPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி. திருப்பூர் தமிழன்ஸ் அணியை வீழ்த்து திருச்சி கிராண்ட் சோலாஸ் அணி அபார வெற்றி. நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். தொகுதி மறுவரையறை மசோதா குறித்து பிரதமர் மோடி பரிசீலிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். தொகுதி மறுவரையறை மசோதா குறித்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். அதில் ஒன்றிய அரசால் உத்தேசிக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தொகுதி மறுவரையறை குறித்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் நிறைவேற்றப்பட்டுள்ள தீர்மானத்தை பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். தற்போதைய 543 உறுப்பினர்கள் என்ற எண்ணிக்கையின் அடிப்படையில் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலிலிருந்தே பெண்களுக்கு 33% இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான உரிய அரசியலமைப்பு சட்ட திருத்தங்களை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தியுள்ளார். தற்போதைய மாற்றியமைக்கும் மறுவரையறை நடவடிக்கை பெரும் அநீதி இழைப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் மக்களவை பொது தேர்தல்களிலும் அதனைத் தொடர்ந்து நடைபெறும் மாநில சட்டமன்ற பொது தேர்தல்களிலும் பெண்களுக்கு 1/3 பங்கு ஒதுக்கீட்டின் பலன் கிடைப்பதை ஒன்றிய அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளார். புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் 75% திமுக ஆட்சியில் முடிக்கப்பட்டுள்ளவை என முன்னாள் அமைச்சர் TRB ராஜா தெரிவித்துள்ளார். தாவேகா புரிந்துணர்வு ஒப்பந்தம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் TRB ராஜா தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் தொழில் முனைவோர் மாநாட்டில் செய்தியாளர்கள் பங்கேற்க அனுமதிக்கப்படவில்லை என்பதை தீவிரமான சந்தேகங்களை எழுப்புவதாக தெரிவித்துள்ளார். 97 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் குறித்த அதிகாரப்பூர்வ பட்டியல் ஏன் இன்னும் வெளியிடப்படவில்லை என்று வினவியுள்ளார். இதில் 70 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் MK ஸ்டாலினின் ஆட்சியில் ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்ட முதலீட்டு முயற்சிகளாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். டைட்டன் நிறுவனத்திற்கான 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடு என்பது TIDCCO மூலமாக அந்த நிறுவனத்துடன் மாநில அரசுக்கு ஏற்கனவே உள்ள உறவின் அடிப்படையில் அமைந்தது என்று தெரிவித்துள்ளார். புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், முதலீடுகள், உற்பத்திகள், வேலை வாய்ப்புகள் ஆகிய ஒப்பந்தம் செய்து கொண்ட நிறுவனங்களின் பட்டியலை ஊடகங்களுக்கு வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். உத்தரகாண்டில் சுரங்கப்பாதையில் தண்ணீர் புகுந்து தொழிலாளர்கள் 6 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். உத்தரகாண்ட் மாநிலம் சமோலி மாவட்டத்தில் பிபல்கோட்டில் THTC இந்தியா சுரங்கப்பாதைக்கான 22 தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். அப்போது இரவு திடீரென சுரங்கப்பாதையில் தண்ணீர் பெரும் அளவில் புகுந்தது. இதனால் 6 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இது தொடர்பாக உத்தரகாண்ட் மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் ஓர் அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் 2 தொழிலாளர்கள் இன்னும் சிக்கியுள்ளதாகவும் அவர்களை மீட்க மீட்புக் குழுவினர் முயன்று வருவதாகவும் தெரிவித்துள்ளது. பலத்த நீரோட்டம் அவர்களின் பலரை சுரங்கப்பாதையின் வெளியேறும் வழியை நோக்கி அடித்து சென்றுள்ளதாக தெரிவித்துள்ளது. இந்த சம்பவத்தில் 14 தொழிலாளர்கள் காயமடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. ஹார்முஸ் நீரிணையை கடந்து சென்ற ஐக்கிய அமீரகத்தின் 2 கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதற்கு ஐக்கிய அமீரகம் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஐக்கிய அமீரக வெளியுறவு அமைச்சகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் ஹார்முஸ் நீரிணையை கடந்து சென்று கொண்டிருந்த தங்களது 2 கப்பல்கள் மீது ஈரான் தாக்கியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளது. ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படையினர் வர்த்தக கப்பல்களை குறிவைத்தும் மிரட்டலுக்கான ஒரு கருவியாக அந்த நீர்வழியை பயன்படுத்தியதும் கடற்கொள்ளை நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இது உலகளாவிய எரிசக்தி பாதுகாப்புக்கும் நேரடி அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. தொடர்ந்து கப்பல்கள், அவற்றின் சரக்குகள் அல்லது ஏற்படக்கூடிய சேதம் குறித்த விவரங்களை ஐக்கிய அமீரகம் வெளியிடவில்லை. இதற்கிடையே ஈரானிய உத்தரவுகளுக்கு இணங்க தவறினால்
நீர்வழி பாதையை கடக்கும் கப்பல்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளது. திண்டுக்கல்லில் நடைபெற்ற 10வது TNPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் திருப்பூர் தமிழன்ஸ் அணியை வீழ்த்தி திருச்சி கிராண்ட் சோலாஸ் அணி அபார வெற்றி பெற்றுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் 10வது TNPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடர் நடைபெறுகிறது. 17வது லீக் ஆட்டத்தில் திருச்சி கிராண்ட் சோலாஸ் மற்றும் திருப்பூர் தமிழன்ஸ் அணிகள் மோதின. டாஸ் வென்ற திருப்பூர் தமிழன்ஸ் அணி பந்து வீச்சு தெரிவு செய்தது. இதன்படி முதலில் விளையாடிய திருச்சி அணி 20 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 196 ரன்கள் குவித்தது. இதில் அதிகபட்சமாக ஷியாம் சுந்தர் 104 ரன்களும் ராஜ்குமார் 37 ரன்களும் எடுத்தனர். பந்து வீச்சு தரப்பில் நடராஜன் 2 விக்கெட்டுகளையும் சாய் கிஷோர், முகமது அலி உள்ளிட்டோர் 1 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். இதன் பின்னர் களமிறங்கிய திருப்பூர் அணி 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 179 ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியை சந்தித்தது. பந்துவீச்சு தரப்பில் ஈஸ்வரன் 3 விக்கெட்டுகளையும் அதிசய ராஜ் டேவிட்சன் 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தி திருச்சி அணியின் வெற்றிக்கு வழிவகுத்தனர். இந்த வெற்றியின் மூலம் TNPL தொடரில் தனது 3வது வெற்றியை பதிவு செய்துள்ளது. நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் வடக்கு கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவையிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. நேற்று 8:30 மணி நிலவரப்படி தருமபுரியில் 7 சென்டிமீட்டர் மழையும், கோவை மாவட்டம் சோலையூரில் 5 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. மகாபலிபுரம் சுற்றுலா வளர்ச்சிக்காக 200 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் நீலாம்பூர் பகுதியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் சுற்றுலாத்துறை குறித்து சர்வதேச மாநாடு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் துறை அமைச்சர் சம்பத்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ், தமிழக முதலமைச்சரின் அறிவுறுத்தலின்படி மற்ற துறைகளுக்கு இணையாக சுற்றுலாத்துறையை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மகாபலிபுரம் சுற்றுலா வளர்ச்சிக்காக 200 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். கங்கை மற்றும் தாமிரபரணி ஆறுகளை இணைக்கும் திட்டத்திற்கு முதற்கட்டமாக 60 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து பிற்படுத்தப்பட்டோர் துறை அமைச்சர் சம்பத்குமார் செய்தியாளர்களிடம் பேசியபோது, ஜனநாயக நாட்டில் கட்சி தொடர்பாக அனைவருக்கும் உரிமை உள்ளது என்று நடிகர் தனுஷ் நற்பணி மன்றம் குறித்து தெரிவித்தார். சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்கள் வந்திருந்தார். மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்கள் ராஜேஷ்குமார் வந்திருந்தாரு. நல்ல முறையில் நம்ம கோயம்புத்தூருக்கு அனைத்துமே அவருக்கு தெரிஞ்சவர் தான். ஏற்கனவே இப்போ கோயம்புத்தூர் பிரசித்தி நமக்கு அவருக்கு பைசமான ஒரு மாவட்டம் தான். அதனால கோயம்புத்தூரை பற்றி ரொம்ப அதிகமாக நம்மளோட அதிகமாக தெரிஞ்சு வச்சிருக்காரு. கோயம்புத்தூருக்கு உண்டான சுற்றுலாத்துறைக்கு உண்டான அனைத்து மேம்படுத்தக்கூடிய அனைத்து பணிகளுமே மேற்கொள்வதாக நமக்கு சொல்லியிருக்காரு. மிக சந்தோஷமா இருக்கு. இந்த நேரத்தில் மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர்களுக்கும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்களுக்கும் நன்றி கடமைப்பட்டிருக்கு. கோவை மாவட்டத்தில் பொறுப்பு அமைச்சர் என்ற முறையில் அருப்புக்கோட்டையிலிருந்து கீழக்குருணைக்குளம் வழியாக இயங்கும் புதிய பேருந்து சேவை திட்டத்தை அமைச்சர் ஜெகதீஸ்வரி தொடங்கி வைத்தார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையிலிருந்து கல்லூரணி கீழக்குருணைக்குளம் வழியாக திருச்சிக்குழி புதிய வழித்தடத்தில் பேருந்து சேவை தொடங்கப்பட்டுள்ளது. இச்சேவையை அருப்புக்கோட்டை புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து சமூக நலத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தொடர்ந்து பேருந்தில் ஏறி பொதுமக்களுடன் சிறிது தூரம் பயணம் மேற்கொண்டார். பல ஆண்டுகளுக்கு பின் தங்கள் ஊருக்கு பேருந்து சேவை தொடங்கப்பட்டது மகிழ்ச்சி அளிப்பதாக கிராம மக்கள் தெரிவித்தனர். இதேபோல தங்கள் ஊரில் அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சுகுபுத்ரா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். என்னுடைய பேர் செல்வம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய திருச்சுழி ஒன்றிய செயலாளர். திருச்சுழி ஊராட்சி ஒன்றியம் ஆலடிப்பட்டி ஊராட்சியில் இருக்கக்கூடிய கீழக்குருணைக்குளம் கிராமத்தில் அடிப்படை வசதிகள் முற்றிலும் இல்லாமல் இருக்குது. தொடர்ந்து பல கட்ட போராட்டத்திற்கு அப்புறம் புதிய இந்த தமிழ்நாடு அரசு சுதந்திரம் அடைந்த பிற்பாடு சாயந்தரம் எங்களுக்கு பஸ் வசதி கிடையாது. பஸ் வசதி ஏற்பாடு செய்ததுக்கு தமிழ்நாடு அரசுக்கு நன்றி சொல்கிறோம். அதிகாரிகளுக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். குறிப்பாக கிராமத்தில் பார்த்திங்கன்னா அடிப்படை வசதிங்கிறது முற்றிலும் இல்லாமல் இருக்குது. ஒரு சமுதாய கூடமோ ஒரு நூலகமோ இது போன்ற வசதி இல்லை. குறிப்பாக 7 லட்ச ரூபாய்க்கு கழிப்பறை வசதி கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த இது இன்னும் 3 ஆண்டு காலமாக திறக்கப்படாமல் இருக்குது. அதே போல் குளிக்கிற தொட்டி இருக்குது, போர் வசதி இல்லை. கிராமத்தில் பார்த்திங்கன்னா அடிப்படை வசதிங்கிறதே இல்லை. மயானத்துக்கு ஒரு காம்பவுண்டு சுவரோ ஒரு காத்திருப்போர் கூடமோ இல்லை. எங்களுக்கு ஒரு 25 வீட்டுக்கு குறிப்பாக குடிக்க தண்ணி இல்லை அந்த பகுதிக்கு. எனவே புதிய அரசு இதெல்லாம்
குதிரை பேரத்திற்கும் தனக்கும் தொடர்பு இல்லை என்று ஐபிடிஎஸ் நிறுவன தலைவர் திருநாவுக்கரசு தெரிவித்துள்ளார். அரசியல் உத்திகள் வகுக்கும் ஐபிடிஎஸ் நிறுவனத்தின் தலைவர் திருநாவுக்கரசு சென்னை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் நீதிமன்ற நிபந்தனை ஜாமீன் அடிப்படையில் கையொப்பமிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தனக்கு எதிராக மிகப்பெரிய அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாகவும் குதிரை பேரத்திற்கு தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் இது குறித்து விரைவில் நீதிமன்றத்தில் சட்ட ரீதியாக போராடி உண்மையை நிரூபிக்கப் போவதாகவும் கூறினார். தன் மீது புனையப்பட்டது பொய் வழக்கு என்றும் தர்மம் ஒரு நாள் வெல்லும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். மிகப்பெரிய லெவலில் விமர்சனத்துக்கு உட்படுத்திருக்கீங்க. அது வருத்தம் அளிக்கிறது, என் குடும்பத்தை பாலும் வருத்தம் அளிக்கிறது. ஆகவே பொறுமையை கடைப்பிடிங்க. நிச்சயம் ஒரு நாள் சட்டம் நீதியும் நம்புகிறேன் வெல்லும். அன்னைக்கு வாய் திறந்து நான் பேசுகிறேன். எனக்கு ஏற்பட்ட அநீதியை உங்களிடம் சொல்கிறேன். எவ்வளோ மனவேதனை, 37 நாள் சிறைவாசம், மனவலி இருக்குது இல்லைன்னு சொல்ல உண்மை இருக்குது. ஆனால் இப்போ சொல்ல வேண்டிய நேரம் இல்லை. அதை மட்டும் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட், புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. கோவில் சொத்துக்களை மீட்டெடுக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் ஒருங்கிணைந்து வேகப்படுத்தப்படும் என ஆய்வுக்குழுவின் தலைவர் பொன்மணி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் சொத்துக்களை முழுமையாக பாதுகாக்கும் இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளை இணைத்து ஒரு புதிய பிரத்யேக ஆய்வுக்குழு அமைக்கப்பட்டுள்ளது. இச்சிறப்பு குழுவின் தலைவர் பொன்மணி தலைமையில் அதிகாரிகள் குழுவினர் பழனி திருக்கோவில் தேவஸ்தான தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்தனர். அப்போது அங்கு அறநிலையத்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதன் பின்னர் தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் மற்றும் அதனை சார்ந்த உப கோவில்களுக்கு சொந்தமான நிலங்கள், கட்டிடங்களை நேரில் சென்று ஆய்வு செய்தனர். இதைத் தொடர்ந்து பொன்மணி செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது அறநிலையத்துறை வசம் ஏற்கனவே அனைத்து கோவில்களுக்குமான சொத்து பதிவேடுகளை உள்ளன என்றும் தற்போது இந்த குழு மூலமாக அனைத்து சொத்துக்களையும் மீண்டும் ஒருமுறை சரிபார்க்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். கோவில் சொத்துக்களை மீட்டெடுக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் ஒருங்கிணைந்து வேகப்படுத்தப்படும் என்று கூறினார். செயல்பாடு எப்படி இருக்கும்? இந்த கமிட்டில நம்ம ஒரு கோஆர்டினேஷன் கமிட்டி மாதிரி தான். நமக்கு டெம்பிள் தாசில்தார் இருப்பாங்க, நம்மளோட ஆர்டிஓ, சர்வேஸ் அண்ட் அதர் அஃபீஷியல்ஸ் இருக்காங்க. ஸோ எல்லாமே ஜாயிண்ட் சிட்டிங் மாதிரி வச்சு நமக்கு எங்கெங்கெல்லாம் கோஆர்டினேஷன் தேவைப்படுதோ அதுக்கான ஒரு கமிட்டி. போக்குவரத்து கழக ஓய்வூதியர்களுக்கு ஓய்வூதியம், காப்பீட்டு ஆகியவற்றை அரசே வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் நலசங்கத்தின் காஞ்சிபுரம் மண்டல பேரவை கூட்டம் நடைபெற்றது. காஞ்சி மண்டல தலைவர் மனோகரன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த பேரவை கூட்டத்தில் போக்குவரத்து கழக ஓய்வூதியர்களுக்கும் அரசே ஓய்வூதியம், மருத்துவ காப்பீடு ஆகியவற்றை வழங்க வேண்டும் என்றும் பணிக்கொடையை 25 லட்சம் ரூபாய் உயர்த்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். பணிக்கொடை அரசு ஊழியர்களுக்கு 20 லட்சம் என்றிருந்து 25 லட்சமாக உயர்த்தப்பட்டதை போக்குவரத்து துறையிலும் அமலாக்குவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அதே மாதிரி பணியின் போது உயிரிழந்த நம்முடைய சகோதரர் உன்னுடைய துணைவியார் அவருடைய வாரிசுகளுக்கு போக்குவரத்து கழகத்தில் உடனடியாக பட்டம் பெற்ற பல நூற்றுக்கணக்கான தோழர்கள் இன்றைக்கு வேலையில்லாத பட்டதாரிகளாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு உடனடியாக. திருச்சியில் ஜமா-அத்தே இஸ்லாமி ஹிந்த் சார்பில் போதை இல்லா தமிழ்நாடு விழிப்புணர்வு பரப்புரைக்கான இலச்சினை வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மது மற்றும் போதைப் பொருட்களின் பயன்பாட்டை முற்றிலுமாக ஒழிக்கும் நோக்கில் ஜமா-அத்தே இஸ்லாமி ஹிந்த் அமைப்பின் சார்பில் போதை இல்லா தமிழ்நாடு என்ற மாபெரும் மக்கள் விழிப்புணர்வு பரப்புரை ஆகஸ்ட் 15 முதல் 30 வரை நடைபெறவுள்ளது. இது குறித்த செய்தியாளர் சந்திப்பு மற்றும் இலச்சினை வெளியீட்டு நிகழ்ச்சி திருச்சியில் நடைபெற்றது. இதில் மாநில ஒருங்கிணைப்பாளர் முகமது ரியாஸ், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில பொதுச் செயலாளர் பாபு பெஞ்சமின், இளங்கோ ஆகியோர் கலந்து கொண்டு இலச்சினையை வெளியிட்டனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முகமது ரியாஸ், தமிழ்நாட்டில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் போதைப் பொருட்களின் பயன்பாடும் மது அருந்துவோரின் எண்ணிக்கையும் கணிசமாக உயர்ந்துள்ளதாக தெரிவித்தார். நான் என்ன சொல்றேன் சார், லாட்ரி இந்தியா தமிழ்நாட்டில் ஒழிக்கப்பட்டுச்சு. அப்போ இதே போல பிரச்சனைகள் அவங்க அதை நம்பி நிறைய குடும்பங்கள் இருக்கு அப்படிங்கிற பேச்சுகள் எழுப்பப்பட்டுச்சு. அது சாத்தியப்பட்டுச்சா இல்லையா? குதிரை ரேசி தமிழ்நாட்டில் இருந்துச்சு, அதை ஒழிச்ச போதும் இதே கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுச்சு. அதை நம்பி இருக்கக்கூடிய குடும்பங்கள் என்ன அவங்கிற கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுச்சு. நான் என்ன சொல்றேன், காலத்தின் ஓட்டத்தில் அதற்கு மாற்று ஏற்பாடு தான் செய்யணும். ஒரு சில 100 குடும்பங்களுக்காக பல லட்சம் குடும்பங்கள் பாதிக்கப்படுவதை எப்படி ஏற்றுக்க முடியும்? அது எப்படி அரசுடைய தேவையாகிற? நான் என்ன சொல்றேன், இந்த வருமானத்தை நம்பி இல்லைன்னு சொல்றவங்க இந்த வருமானம் வேணான்னு சொல்லணும்ல. இது ஒரு சைட்ல வேணான்னு. செய்யாறு ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் முதன்மை சார்பு நீதிபதி நா. சுரேஷ், நீதித்துறை குற்றவியல் நடுவர் பி. பாலாஜி ஆகியோர் மரக்கன்றுகளை நட்டு வைத்து சிறப்பித்தனர். ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி முதல் 15ஆம் தேதிக்குள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்தந்த தாலுகாவில் உள்ள வட்ட அளவிலான நீதிமன்றங்களில் மரக்கன்றுகள் நட வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
அதன்படி திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் வட்ட சட்ட பணிகள் குழு சார்பில் மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. விழாவில் முதன்மை சார்பு நீதிபதி நா. சுரேஷ், நீதித்துறை குற்றவியல் நடுவர் பி. பாலாஜி ஆகியோர் நீதிமன்ற வளாக பகுதிகளில் 30 வகையான 100க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை நட்டு தண்ணீர் ஊற்றினர். நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் சங்க நிர்வாகிகள், வழக்கறிஞர்கள், காவல்துறையினர், நீதிமன்ற ஊழியர்கள், பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை நீதிமன்ற வளாகத்தில் இயற்கை வளங்களை காக்கும் நோக்கில் வழக்கறிஞர்கள் மரக்கன்றுகளை நட்டுள்ளனர். தமிழக சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள நீதிமன்றங்கள், நீதிபதிகளின் குடியிருப்புகளில் மரக்கன்றுகளை நட அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அதன்படி ராணிப்பேட்டை நீதிமன்ற வளாகத்தில் மாவட்ட முதன்மை நீதிபதி தேன்மொழி மரக்கன்றுகளை நட்டு தொடங்கி வைத்தார். இதில் நீதிபதிகள் பாலகிருஷ்ணன், தாவூர் அம்மாள், சார்பு நீதிபதிகள் முனுசாமி, பாரதி, உரிமையியல் மற்றும் குற்றவியல் நீதித்துறை நடுவர் பூர்ணிமா, ராணிப்பேட்டை மாவட்ட வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் ஜெயக்குமார், துணைத் தலைவர் வேதநாயகம், செயலாளர் கோபிநாத், ராணிப்பேட்டை வனச்சரக அலுவலர் சரவண பாபு ஆகியோர் பங்கேற்றனர். நீதிமன்ற ஊழியர்கள், வழக்கறிஞர்கள் மற்றும் பலர் ஆர்வத்துடன் மரக்கன்றுகளை நட்டனர். திருச்சி அமராவதி கூட்டுறவு பன்முக அங்காடியில் நடைபெற்ற முறைகேடு தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கோரி பணியாளர் புகார் அளித்துள்ளார். திருச்சி அமராவதி கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டகசாலையில் விற்பனை மேம்பாட்டு அலுவலராக பணியாற்றி வரும் பெண் பணியாளர் அங்கு நடைபெறும் பல கோடி ரூபாய் அளவிலான நிதி முறைகேடுகள் மற்றும் ஊழல்கள் குறித்து செய்தியாளர்களிடம் பரபரப்பு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். கூட்டுறவு சங்கத்தில் நடைபெற்ற முறைகேடுகளுக்கு உடன்பட மறுத்தால் கடந்த 2 ஆண்டுகளாக மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டு கொலை மிரட்டல்கள் விடுத்ததாக தெரிவித்துள்ளார். அவர் மகனின் ஆட்டோவில் கஞ்சா பொட்டலங்களை வைத்து பொய் வழக்கு தொடுத்ததாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். பண்டகசாலையின் வாராக்கடன் 3.5 கோடி ரூபாயில் 50 லட்சம் ரூபாயைத்தான் வசூல் செய்து கொடுத்ததாகவும், ஆனால் அந்த தொகையிலும் பிற வரவு கணக்குகளிலும் கோடிக்கணக்கில் நிதி முறைகேடுகள் நடந்துள்ளதாகவும் கூறியுள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சரின் தனி பிரிவுக்கும் கூட்டுறவுத்துறைக்கும் 40க்கும் மேற்பட்ட மனுக்களை அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிவித்துள்ளார். ஜாயின் பண்ணியிருக்கும் போது 10வது மாதம்லாம் என் கையில் ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாங்க, வாராக்கடன் லிஸ்ட்டு கொடுக்குறாங்க. அந்த வாராக்கடன் லிஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா 3.5 கோடி ரூபாய் இருக்குது. அதில் 50 லட்ச ரூபாய் நான் நவம்பர் மாதம் வந்து வசூல் பண்ணி கொடுத்துருக்கேன். 12வது மாதம் 8/12/2025 வந்து 50 லட்ச ரூபா அமராவதி பேரில் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணியிருக்காங்க. மீதி வரக்கூடிய பணத்தில் வந்து முறைகேடு நடந்திருக்குங்கிற விஷயத்த நான் சொல்கிறேன். லட்சக்கணக்கில் இல்லை, கோடிக்கணக்கில் முறைகேடு நடந்திருக்குன்னு நான் சொல்கிறேன். முறைகேடுகளை வெளியில் கொண்டு வந்தால் நிர்வாகத்துக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு என்னை மிரட்டிக்கிட்டே வந்தாங்க. டிசம்பர் மாதம் போன வருஷம் மிரட்டிக்கிட்டே இருந்தாங்க. ஜனவரிலாம் என்னை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. கோவில்பட்டி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மேம்பாலத்தின் கீழ்கடைகள் அமைத்தாலோ வாகனங்கள் நிறுத்தினாலோ சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேசிய நெடுஞ்சாலை ஆணைய அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி இனாம் மணியாச்சியில் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மேம்பாலத்தின் கீழ் பகுதியை ஆக்கிரமித்து கடைகள் வைத்ததுடன் வாகனங்கள் நிறுத்துமிடமாக மாற்றியிருக்கின்றனர். இது குறித்த புகார்கள் சென்ற நிலையில் அங்கிருந்த கடைகளையும் வாகனங்களையும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தினர் அப்புறப்படுத்தினர். அதன்பின் மீண்டும் அப்பகுதி ஆக்கிரமிக்கப்பட்டது. இது குறித்து புகார் சென்ற நிலையில் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் சாத்தூர் சுங்கச்சாவடி பகுதி நிர்வாக அலுவலர் லோகநாத் பாபு மற்றும் அலுவலர்கள் அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது பாலத்தின் கீழ் கடைகள் வைக்கக்கூடாது என்றும் வாகனங்களை நிறுத்தக்கூடாது என்றும் எச்சரித்தனர். அவர் வைத்துள்ளோர் தானாகவே எடுத்துவிட வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தனர். கோவை மாவட்டம் வால்பாறையில் மதில் ஏறி குதித்து பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் சிறுத்தையை பிடிக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் வால்பாறை ராமர் கோவில் பகுதியில் நள்ளிரவில் புகுந்த சிறுத்தை ஒன்று அங்கு குடியிருக்கும் மதிவதனம் என்பவரின் வீட்டில் உள்ள நாயை பிடிக்க முற்பட்டுள்ளது. நாய் குறைத்ததால் எழுந்த பகுதி மக்கள் சிறுத்தையை பார்த்து அதிர்ச்சி அடைந்து விரட்டியுள்ளனர். அந்த சிறுத்தை மதில் மேல் ஏறி குதித்து அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டது. இக்காட்சி அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது. இந்த சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என்று வனத்துறையினருக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விசிட் மலேசியா சுற்றுலா திட்டம் அடுத்த ஆண்டு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதால் இதை இந்திய சுற்றுலா பயணிகள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மலேசிய சுற்றுலாத்துறை அழைப்பு விடுத்துள்ளது. சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள விடுதியில் டூரிசம் மலேசியா அமைப்பின் தலைமை இயக்குனர் முகமது அமீருல் ரிசல் அப்துல் ரஹீம் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது மலேசியா சுற்றுலா திட்டத்தை இந்திய சுற்றுலா பயணிகள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்த வர்த்தக நிகழ்வில் சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள், ஹோட்டல் நிறுவனங்கள், விமான சேவை கூட்டாளர்கள் உள்ளிட்ட 47 மலேசிய சுற்றுலாத்துறை பங்காளர்கள் பங்கேற்றனர். வர்த்தக கூட்டமைப்பை வலுப்படுத்துதல், புதிய வர்த்தக வாய்ப்புகளை விரிவுபடுத்துதல் ஆகியன இந்த நிகழ்வின் நோக்கமாகும். திருவண்ணாமலை தனியார் பள்ளி மாணவர்கள் 80வது விடுதலை நாளை முன்னிட்டு மாணவர்கள் யோகாசனங்கள் செய்து உலக சாதனை முயற்சியில் ஈடுபட்டனர்.
திருவண்ணாமலை ஐயப்பன் நகர் தனியார் பள்ளியில் மாணவர்கள் தக்காளியின் மீது அமர்ந்து யோகாசனம் செய்யும் உலக சாதனை முயற்சி நடைபெற்றது. தலைமை ஆசிரியை தேவசிந்தாமணி தலைமை வகித்த நிகழ்ச்சியில் ஆசிரியை சுகன்யா வரவேற்றார். யோகாசன ஆசிரியை கல்பனா மாணவ மாணவிகளுக்கு யோகாசன பயிற்சி அளித்தார். மாணவர்கள் தடாசனம், பத்மாசனம், கோமுக ஆசனம், ஏகபாத சிரசாசனம் உள்ளிட்ட ஆசனங்களை செய்தார்கள். தக்காளியின் மீது அமர்ந்து ஆசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சியில் ராகவேந்திரா மருத்துவமனை இயக்குனர் மருத்துவர் முத்து, லயன் மருத்துவர் சரவணன், அன்னை ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் நிர்வாக இயக்குனர் சரவணன், வேலாயுதம் ஆகியோர் கலந்து கொண்டனர். கோவில்பட்டி தலைமை தபால் அலுவலகம் முன்பு சுதந்திர தினத்தை முன்னிட்டு அஞ்சல் துறை ஊழியர்கள் தேசிய கொடியை ஏந்தி பேரணியாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தலைமை தபால் அலுவலகம் முன்பு சுதந்திர தினத்தை முன்னிட்டு அஞ்சல் துறை ஊழியர்கள் தேசிய கொடியை ஏந்தி பேரணியாக சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்நிகழ்வில் பள்ளி மாணவர்களின் ஸ்கேட்டிங் மற்றும் சிலம்பாட்ட நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் அஞ்சல் துறை ஊழியர்கள், மாணவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருச்சி அருகே தாவேக நிர்வாகி நிலத்தை ஆக்கிரமித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி மாவட்டம் உறையூரை சேர்ந்தவர் உமா மகேஸ்வரி. இவர் தனது குடும்பத்துடன் கடந்த 30 ஆண்டுகளாக தங்களுக்கு சொந்தமான பாரம்பரிய வீட்டில் வசித்து வருகிறார். கடந்த 2012ஆம் ஆண்டு இவர்களது வீட்டிற்கு அருகில் தனலட்சுமி என்பவர் தனது 3 மகள்களுடன் இடம் வாங்கி குடியேறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து 2013ஆம் ஆண்டு உமா மகேஸ்வரி தனது வீட்டின் பின்புறம் உள்ள 1500 சதுர அடி நிலத்தை வாங்கியுள்ளார். இந்த இடத்திற்கு செல்ல தனலட்சுமி மற்றும் உமா மகேஸ்வரி வீடுகளுக்கு இடையே 2.5 அடி பொது பாதை இருந்துள்ளது. சமீபத்தில் தனலட்சுமி தமிழக வெற்றிக் கழகம் கட்சியில் உறுப்பினராக இணைந்துள்ளார். கட்சியில் இணைந்தது முதல் தனலட்சுமி சட்டங்களை தவறாக பயன்படுத்தி தங்களுக்கு பாதுகாப்பாக சிங்கப்பெண் படை உள்ளது என கூறி எதிர்த்தரப்பினர் மீது பொய்யான புகார்களை காவல் நிலையத்தில் அளித்து மிரட்டியுள்ளார். இதையடுத்து உமா மகேஸ்வரியின் பாதை மற்றும் நிலத்தை ஆக்கிரமித்து காம்பவுண்ட் சுவர் எழுப்பி கேட் போட்டு தனலட்சுமி அடைத்துள்ளார். உமா மகேஸ்வரியின் கணவர் மற்றும் வீட்டை படம் பிடித்து தவறான தகவல்களுடன் பதிவிட்டு மன உளைச்சலுக்கு ஆளாக்கியுள்ளார். பாதுகாப்பு கருதி உமா மகேஸ்வரியின் குடும்பத்தினர் கடந்த 3 மாதங்களாக சொந்த வீட்டை விட்டு வெளியேறி வேறொரு இடத்தில் தங்கியுள்ளனர். இது தொடர்பாக தனலட்சுமியிடம் கேட்பதற்காக வட்டாட்சியர் உதவி ஆய்வாளர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் நேரில் வந்திருந்தனர். அப்போது தனலட்சுமி அரசு அதிகாரிகளையும் தனது செல்போனில் வீடியோ எடுத்து மிரட்டல் ஈடுபட்டுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தில் சேர்ந்த பிறகு தனலட்சுமி இதுபோன்ற அடாவடி செயல்களில் ஈடுபட்டு வருவதாக பாதிக்கப்பட்ட உமா மகேஸ்வரி வேதனையுடன் தெரிவித்துள்ளார். கார்பரேஷன் எல்லாரும் வந்தவங்களையும் சோசியல் மீடியாலே அவங்களையுமே ரவுடி, உன் ஐடி ப்ரூஃபை காமி, இவங்களாம் தான் அது போஸ்ட்லாம் போட்டிருக்காங்க சார். நான் இதையும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். எங்களை பற்றி அவதூறு வழக்கு போட்டிருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. இப்பயும் அதிகாரிகள் தாசில்தார் எல்லாருமே வந்து நீங்கள் பண்ணுறது தப்புமா, நாங்கள் நிறையா தடவை உங்களை வான் பண்ணிட்டு போயிட்டோம், நீங்கள் பண்ணுறதுலாம் தப்பு, சர்க்கார் பொதுப்பாதையை நீங்கள் வந்து அடைச்சி வச்சுருக்கீங்க, நாங்கள் எத்தனையோ தடவை சொல்லி நீங்கள் எந்த ஆர்டர் காப்பியுமே வந்தாலும் வீட்டுக்கு வந்தாலும் நாங்கள் போடுற லெட்டர்லாம் நீங்கள் வாங்க மறுத்துடுறீங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு போனாலும் அவங்க சரி என்கிட்ட இருக்கு, என்கிட்ட ப்ரூஃப் இருக்குன்னு சொல்கிறாங்க. ப்ரூஃபை காமிங்கன்னா காமிக்க மாட்டேங்கிறாங்க சார். காஞ்சிபுரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவு உட்பட பல்வேறு பிரிவுகளில் 8 மணி நேரத்திற்கு மேலாக மின் துண்டிக்கப்பட்டதால் நோயாளிகள் பெரும் சிரமத்தை சந்தித்தனர். காஞ்சிபுரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் காஞ்சிபுரம் மாநகராட்சி பகுதியில் மட்டுமல்லாது சுற்று வட்டார கிராம பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் மருத்துவமனையில் உள்ள மின் மாற்றியில் காலையில் ஏற்பட்ட மின் கசிவால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதன் காரணமாக மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு உள்ளிட்ட அனைத்து பிரிவுகளிலும் மின்சாரமின்றி நோயாளிகள் கடும் சிரமங்களுக்கு உள்ளாகினர். மேலும் டயாலிசிஸ் எனப்படும் இரத்த சுத்திகரிப்பு நிலையத்திலும் சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகள் இரத்த சுத்திகரிப்பு செய்து கொள்ள முடியாமல் அவதிப்பட்டனர். 8 மணி நேரத்திற்கு பிறகே மின் மாற்றியில் மின்சாரம் விநியோகிக்கப்பட்டது. இதனால் காஞ்சிபுரம் மருத்துவமனையில் நோயாளிகள் பெரும் சிரமத்தை சந்தித்தனர். சோளிங்கர் பேருந்து நிலையத்தில் இருந்து கல்லூரிக்கு செல்லும் நேரத்திற்கு ஏற்றவாறு முறையான பேருந்து வசதி ஏற்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கல்லூரி எதிரே மாணவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த மேல் வெங்கடாபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இக்கல்லூரியில் சோளிங்கர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி கல்லூரி முன்பு மாணவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சோளிங்கர் பேருந்து நிலையத்தில் இருந்து கல்லூரிக்கு செல்லும் நேரத்திற்கு ஏற்றவாறு முறையான பேருந்து வசதி ஏற்படுத்த வேண்டும், கல்லூரி வளாகத்தில் விளையாட்டு மைதானம், நூலகம் அமைக்க வேண்டும்,
மாணவர்களுக்கு உணவு வழங்கும் வகையில் கேண்டீன் வசதி ஏற்படுத்த வேண்டும், கல்லூரிக்கு சுற்றுச்சுவர் அமைத்து தர வேண்டும், கல்லூரி எதிரே மாணவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு வேகத்தடை அமைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மாணவர்களிடையே பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது உங்களின் கோரிக்கைகள் மாவட்ட நிர்வாகத்திற்கும் சம்பந்தப்பட்ட அரசு போக்குவரத்து கழக பணிமனை அதிகாரிகளுக்கும் உடனடியாக தகவல் தெரிவித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறையினர் உறுதியளித்ததை அடுத்து மாணவர்கள் சாலை மறியலை கைவிட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அருகே பழ வியாபாரம் செய்து கொண்டிருந்த பெண்ணிடம் செயின் பறிப்பில் ஈடுபட்ட கேரள பெண்ணிற்கு குறித்துறை நீதிமன்றம் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அடுத்த மேல்புறம் செம்மங்காலை பகுதியைச் சேர்ந்த கணேசன் என்பவர் அதே பகுதியில் பழக்கடை நடத்தி வருகிறார். அவரது மனைவி கிறிஸ்டினா பழக்கடையில் வியாபாரம் செய்து கொண்டிருந்தார். இந்த நிலையில் கடைக்கு பழங்களை வாங்குவதற்கு இருசக்கர வாகனத்தில் இளைஞர்களுடன் வந்த பெண் ஒருவர் பழங்களை வாங்குவது போல அருகில் சென்று கிறிஸ்டினா கவனிக்காத நேரத்தில் அவரது கழுத்தில் இருந்த 6.5 சவரன் தங்க செயினை பறித்து கொண்டு இளைஞருடன் இருசக்கர வாகனத்தில் ஏறி மின்னல் வேகத்தில் தப்பி சென்றார். அப்போது செயின் பறித்து சென்ற பெண்ணின் ஒரு கால் மிதியடி தவறி விழுந்து விட்டது. இது குறித்து கணேசன் அருமனை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது செயினை பறித்து சென்ற பெண் கேரள மாநிலம் வெள்ளரடை அலம்பாறை பகுதியைச் சேர்ந்த ராஜின் மனைவி சாந்தகுமாரி என்பதும் அவருக்கு துணையாக இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த சதீஷ் என்பதும் தெரிய வந்தது. இதனையடுத்து காவல்துறையினர் இருவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் ஜாமீனில் வெளியே வந்தனர். இந்த வழக்கை விசாரித்த குறித்துறை நீதிமன்றம் செயின் பறித்து சென்ற சாந்தகுமாரிக்கு ரூபாய் 1000 அபராதமும் 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதித்து இருசக்கர வாகனம் ஓட்டி வந்த சதீஷை விடுதலை செய்து உத்தரவிட்டது. சென்னை மின்வாரிய ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை அண்ணா சாலையில் உள்ள மின்வாரிய தலைமை அலுவலகம் அருகே மின்வாரிய ஒப்பந்த ஊழியர்கள் சங்க பொதுச் செயலாளர் சரவணன் தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சரவணன் 25 ஆண்டுகளாக பணி நிரந்தரம் கோரி போராடி வருவதாக தெரிவித்தார். மேலும் மின்வாரிய ஒப்பந்த ஊழியர்களின் கோரிக்கையை முதலமைச்சர் விஜய் நிறைவேற்ற வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்தார். ஒப்பந்த ஊழியர்களின் நீண்டகால கோரிக்கையை அரசு உடனடியாக பரிசீலிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட மின்வாரிய ஒப்பந்த ஊழியர்கள் கலந்து கொண்டனர். எங்களது தமிழ்நாடு மின்வாரிய ஊழியர்கள் மற்றும் ஒப்பந்த தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் சார்பாக இங்கு போராட்டம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். நாங்கள் கடந்த 3 ஆண்டுகளாக தொடர் போராட்டம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். மின்சார வாரியத்தில் பணிபுரிய ஒப்பந்த தொழிலாளருக்கு பணி நிரந்தரம் கிடைக்க வேண்டும் என்று எங்களுடைய அடுத்த கட்ட போராட்டமும் நாங்கள் முடிவு பண்ணியிருக்கிறோம். இந்த அரசாங்கம் புதிய ஆட்சி ஏற்றுள்ள விஜய் அண்ணன் அரசாங்கம் அவர்கள் ஒப்பந்த தொழிலாளருக்கு பணி நிரந்தரம் கொடுக்க வேண்டும். திருவண்ணாமலையில் விநாயகர் சதுர்த்தியையொட்டி விநாயகர் சிலைகள் தயாரிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. விநாயகர் சதுர்த்தி அடுத்த மாதம் 15ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் விநாயகர் சிலைகள் தயாரிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. 5 முக விநாயகர், வீர சிவாஜி விநாயகர், விஷ்ணு விநாயகர் உள்ளிட்ட பல்வேறு வடிவங்களில் 3 முதல் 15 அடி உயரம் வரை சிலைகள் தயாராகி வருகின்றன. இந்த சிலைகள் 1000 ரூபாய் முதல் 25,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகின்றன. தொடர்ந்து தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியத்தின் அறிவுறுத்தலின்படி தண்ணீரில் எளிதில் கரையும் வகையில் பேப்பர் கூழை கொண்டு சிலைகள் தயாரிக்கப்படுகின்றன. இதன் மூலம் நீர்நிலைகள் மாசுபடாமல் பாதுகாக்கும் வகையில் சிலைகள் தயாரிப்பில் கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது. அரசு களிமண் எடுக்க அனுமதி வழங்கினால் அடுத்த ஆண்டு களிமண் சிலைகள் தயாரிக்க தயாராக இருப்பதாக சிலை தயாரிப்பாளர்கள் தெரிவித்தனர். திருக்கடையூரில் உள்ள அபிராமி சமேத அமிர்தடேஸ்வரர் ஆலயத்தின் ஆடிப்பூர மகாற்சவ விழாவை முன்னிட்டு தேரோட்ட விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்ட திருக்கடையூரில் உள்ள அபிராமி சமேத அமிர்தகடேஸ்வரர் ஆலயத்தின் ஆடிப்பூர மகோற்சவ விழாவை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட தேரில் அபிராமி அம்மன், விநாயகர் மற்றும் சண்டிகேஸ்வரர் ஆகியோர் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து தருமபுரம் ஆதீன கட்டளை தம்பிரான் தேரோட்டத்தை தொடங்கி வைத்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி பரவசத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தேரோட்டத்தின் போது பக்தர்கள் தங்கள் வீடுகள் தோறும் தீபாராதனை எடுத்து அர்ச்சனை செய்து சுவாமியை வழிபட்டனர். புவனகிரியில் உள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் ஆடி மாத அமாவாசையொட்டி ஊஞ்சல் தாலாட்டு உற்சவம் மிக சிறப்பாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் புவனகிரியில் உள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் ஆடி மாத அமாவாசையொட்டி அம்மன் குறி சொல்லும் வேடம் அணிந்து ஆலயத்தை சுற்றி வலம் வந்தார். இதன் பின்னர் அம்மனுக்கு ஊஞ்சல் தாலாட்டு நடைபெற்றது. தொடர்ந்து அர்ச்சகர்கள் வேத மந்திரங்கள் முழங்க அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது.
இதில் பக்தர்கள் நூற்றுக்கணக்கில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு கருப்பசாமி கோவில் ஆடி அமாவாசை பெருவிழாவையொட்டி பால்குட ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே உள்ள விநாயகபுரம் கருப்பசாமி கோவிலில் ஆடி அமாவாசை பெருவிழா நடைபெற்றது. விழாவையொட்டி கொடியேற்றம், வெள்ளாற்றங்கரையிலிருந்து மங்கள வாத்தியங்களுடன் அங்காளம்மன் வீதி உலா மற்றும் திருக்கல்யாணம் ஆகியவை நடைபெற்றன. சேத்தியாத்தோப்பு கூட்டுறவு சர்க்கரை ஆலையிலிருந்து தொடங்கிய பால்குட ஊர்வலத்தை கோவில் பூசாரி ஆறுமுகசாமி தொடங்கி வைத்தார். மங்கள வாத்தியங்கள் மற்றும் கருப்பசாமிக்கான பொக்கிஷ பெட்டியுடன் இந்த ஊர்வலம் கோவிலை வந்தடைந்தது. உலக நன்மைக்காகவும் விவசாயம் செழிக்கவும் வறட்சி நீங்கவும் வேண்டி மூலவர் கருப்பசாமிக்கு பாலாபிஷேகம் செய்யப்பட்டது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த ஆயிரக்கணக்கானோர் பக்தர்கள் இதில் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் மாரியம்மன் கோவிலில் முத்தமிழ் சுற்றுலா மோட்டார் உரிமையாளர்கள் சங்கம் மற்றும் ஓட்டுநர்கள் சங்கம் சார்பில் பூ பல்லக்கில் அம்மன் வீதி உலா நடைபெற்றது. காட்டுமன்னார் கோவில் உடியார்குடி மாரியம்மன் கோவில் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நாள்தோறும் அம்மன் வெவ்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்தார். முத்து மாரியம்மனுக்கு அபிஷேகம் செய்து பட்டாடை உடுத்தி அலங்கரித்தனர். அதன் பின் பூப்பல்லக்கில் எழுந்தருளி செய்தனர். வான வேடிக்கைகளுடன் இன்னிசை கச்சேரியுடன் பூப்பல்லக்கு நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்தது. நிகழ்ச்சியில் பேரூராட்சி தலைவர் கணேசமூர்த்தி, அறங்காவலர் குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். பூப்பல்லக்கு ஏற்பாடுகளை இந்து அறநிலையத்துறையும் காட்டுமன்னார் கோவில் முத்தமிழ் சுற்றுலா வேன் கார் உரிமையாளர்கள் ஓட்டுநர்கள் சங்கமும் இணைந்து செய்திருந்தனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். தொகுதி மறுவரையறை மசோதா குறித்து பரிசீலிக்க வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் விஜய் கடிதம். புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் 75% திமுக ஆட்சியில் முடிக்கப்பட்டவை என முன்னாள் அமைச்சர் டிஆர்பி ராஜா அறிவிப்பு. ஒப்பந்தம் செய்து கொண்ட நிறுவனங்களின் பட்டியலை ஊடகங்களுக்கு வெளியிட வேண்டும் என வலியுறுத்தல். உத்தரகாண்டில் சுரங்கப்பாதையில் தண்ணீர் புகுந்து தொழிலாளர்கள் 6 பேர் உயிரிழப்பு. சுரங்கத்தில் சிக்கியுள்ள தொழிலாளர்களை மீட்க மீட்பு குழுவினர் தீவிரம். ஹார்மூஸ் நீரிணையை கடந்து சென்ற ஐக்கிய அமீரகத்தின் 2 கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல். ஈரானுக்கு ஐக்கிய அமீரகம் கண்டனம். திண்டுக்கல்லில் நடைபெற்ற 10வது TNPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி. திருப்பூர் தமிழன்ஸ் அணியை வீழ்த்து திருச்சி கிராண்ட் சோலாஸ் அணி அபார வெற்றி. நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லும்படி. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.